வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து ஜூலை மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க பிடிஎஃப்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து முக்கியமான தினங்கள், ஜூலை மாதத்தில் என்னென்ன முக்கியமான தினங்கள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். இது வந்து கீழே இருந்து மேலே போகலாம். அப்போ தான் வந்து ஜூலை 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ முதல்ல வந்து ஜூன் மாதத்துக்கு வந்து விடுபட்டதை வந்து கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் 100வது பிறந்த தினம் அனுசரிக்கப்பட்ட முன்னாள் இந்திய பிரதமர் வந்து நரசிம்மராவ். ஸோ 28 ஜூனில் தான் வந்து பிறந்திருக்காரு. 28 ஜூன் 1921 வந்து பிறந்திருக்காரு. 100வது பிறந்த தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு. முன்னாள் இந்திய பிரதமர் நரசிம்மராவோட பிறந்த தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு. அவரோட பிறந்த நாள் வந்து 28 ஜூன். அடுத்தது சர்வதேச சிறுகோள் தினம் என்னன்னா ஜூன் 30ஆம் தேதி. சர்வதேச சிறுகோள் தினம் வந்து ஜூன் 30ஆம் தேதி. உலக பாராளுமன்றவாத தினம் வந்து ஜூன் 30. ஸோ ரெண்டு வருது. ஜூன் 30ல் வந்து உலக பாராளுமன்றவாத தினமும் ஜூன் 30 தான். சர்வதேச சிறுகோள் தினமும் வந்து ஜூன் 30 தான். அடுத்து வந்து ஜூலை 1. ஜூலை 1 வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஜூலை 1ல் வந்து தேசிய பட்டய கணக்காளர்கள் தினம் ஜூலை 1, தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை 1. பட்டய கணக்காளர்கள் தினமும் வந்து ஜூலை 1 தான். தேசிய மருத்துவர்கள் தினமும் வந்து ஜூலை 1 தான். தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை 1 வந்து மேற்கு வங்கத்தோட முன்னாள் முதலமைச்சரும் புகழ்பெற்ற மருத்துவருமான டாக்டர் பிதன் சந்திர ராயோட அவர்களோட பிறந்த தினத்தை தான் நம்ம வந்து தேசிய மருத்துவர்கள் தினமாக வந்து கொண்டாடுறாங்க. தேசிய பட்டய கணக்காளர்கள் தினம் வந்து ஜூலை 1. இது வந்து 1949ஆம் ஆண்டு இதே நாளில் தான் வந்து இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. 1949 ஜூலை 1ல் தான் வந்து இந்த இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டது. அப்படிங்கிறதுனால தேசிய பட்டய கணக்காளர்கள் தினம் வந்து ஜூலை 1 அன்றைக்கு அனுசரிக்கப்படுது. அடுத்தது இன்னொன்று வந்து ஜூலை 1 கொடுத்துருக்காங்க. என்னன்னா சரக்கு மற்றும் சேவை வரி தினம் ஜூலை 1. இது என்னன்னா 1 ஜூலை 2017 முதல் ஜிஎஸ்டி வரிமுறை இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டதன் நினைவாக அனுசரிக்கப்படுது. சரக்கு மற்றும் சேவை வரி தினம் வந்து ஜூலை 1. அடுத்து ஜூலை 4ல் வந்து 2 கொடுத்துருக்காங்க. சர்வதேச கூட்டுறவு தினம் ஜூலை 4. உலக ஒவ்வாமை வாரம் வந்து இந்த ஜூன் 28லேருந்து ஜூலை 4 வரைக்கும் உலக ஒவ்வாமை வாரம் வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஜூலை 4 தான் வந்து சர்வதேச கூட்டுறவு தினம். இதற்கான மைய கருத்து வந்து என்னன்னா பருவநிலை மாற்றத்திற்கான கூட்டுறவுகள் அப்படிங்கிறது தான் வந்து அதோட மைய கருத்து. இது வந்து ஜூலை மாதத்தோட முதல் சனிக்கிழமை வந்து சர்வதேச கூட்டுறவு தினமாக வந்து அனுசரிக்கப்படுது. ஸோ இந்த இதில் வந்து ஜூலை 4ஆம் தேதி வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஜூலை 6. ஜூலை 6 என்னன்னா உலக விலங்கு வழி பரவும் நோய்கள் தினம். உலக விலங்கு வழி பரவும் நோய்கள் தினம் வந்து ஜூலை 6. அடுத்தது ஜூலை 10 கொடுத்துருக்காங்க. தேசிய மீன் பண்ணையாளர்கள் தினம் வந்து ஜூலை 10. 2019ஆம் ஆண்டின் ஐநாவின் வேளாண் மற்றும் உணவு அமைப்பின் குளோப் ஃபிஷ் அறிக்கையின்படி உலகளவில் மீன் வளர்ப்பு சார் தயாரிப்புகளில் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு. தேசிய மீன் பண்ணையாளர்கள் தினம் வந்து ஜூலை 10 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உலக மக்கள் தொகை தினம் வந்து ஜூலை 11. மைய கருத்து என்னன்னா வீட்டில் அமைதி. COVID-19 காலகட்டத்தில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிறது மைய கருத்து இதில் இருந்திருக்கு. 2020 மைய கருத்தாக இருந்திருக்கு. இது மாதிரி வீட்டில் அமைதி அப்படிங்கிறது மைய கருத்தாக இருந்திருக்கு. உலக மக்கள் தொகை தினம் வந்து ஜூலை 11. அடுத்து வந்து ஜூலை 12. ஐநா சர்வதேச மலாலா தினம் வந்து ஜூலை 12. பெண் குழந்தைகள் கல்விக்காக போராடி வரும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற பாகிஸ்தானிய சிறுமி மலாலா யூசுப்சாய் பிறந்த தினத்தில் அனுசரிக்கப்படுகிறது. ஐநா சர்வதேச மலாலா தினம் ஜூலை 12. எதற்காகனா பாகிஸ்தானிய சிறுமி மலாலா யூசுஃபோட பிறந்த தினத்தில் அனுசரிக்கப்படுது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி அவங்களோட பிறந்த தினம். அடுத்தது
இரண்டாவது தீவிரவாதத்தை எதிர்கொள்வதற்கான வாரம் 2020 வந்து ஜூலை 6 to 10 வரைக்கும் வந்து அதற்கான வாரமாக வந்து இது பண்ணியிருக்காங்க. மைய கருத்து என்னன்னா, உலகளாவிய தொற்று சூழலில் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்கான போர் தீரம் சார்ந்த மற்றும் நடைமுறை சவால்கள் அப்படிங்கிறது மைய கருத்தாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தொற்று இருக்கிற ஒரு சூழலில் எப்படி வந்து பயங்கரவாதத்தை எதிர்க்கிறது, அதற்கான நடைமுறையில் என்னென்ன சவால்கள் இருக்குது, இதுதான் வந்து மைய கருத்தாக இருக்குது. இதற்கான வாரமாக வந்து ஜூலை 6லேருந்து 10 வரைக்கும் வந்து அதற்கான வாரமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஜூலை 15. ஜூலை 15 வந்து தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி தினம். பெருந்தலைவர் காமராஜரோட பிறந்த தினம் தான் வந்து ஜூலை 15. இதை வந்து கல்வி வளர்ச்சி தினமாக வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம். உலக இளைஞர் திறன்கள் தினம். உலக இளைஞர் திறன்கள் தினம் வந்து ஜூலை 15. மைய கருத்து என்னன்னா, நிலைமைக்கு தக்கபடி மாறுதல் அடையக்கூடிய இளையோருக்கான திறன்கள். ஸோ என்னன்னா, நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மாறுதல் கொடுக்கக்கூடிய இளையோருக்கான திறன்கள் அப்படிங்கிறதான் மைய கருத்தாக இருக்கு. உலக இளைஞர் திறன்கள் தினமும் ஜூலை 15 தான். கல்வி வளர்ச்சி தினமும் வந்து ஜூலை 15 தான். அடுத்தது ஜூலை 17. சர்வதேச குற்றவியல் நீதி தினம் வந்து ஜூலை 17. சர்வதேச குற்றவியல் நீதி தினம் ஜூலை 17. சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் ஜூலை 18. சர்வதேச குற்றவியல் நீதி தினம் வந்து ஜூலை 17. சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் ஜூலை 18. அடுத்தது ஜூலை 20. ஜூலை 20ல் 2 இருக்கு. முதலாவது ஐநா உலக செஸ் தினம் வந்து ஜூலை 20. விண்வெளி ஆய்வு பயண தினம் ஜூலை 20. 1929 ஜூலை 20 அன்று நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் எட்வின் பஷ் இவங்க வந்து நிலவோட மேற்பரப்பில் இறங்கிய தினத்தோட நினைவாக அனுசரிக்கப்படுறதா வந்து ஜூலை 20 விண்வெளி ஆய்வு பயண தினம் அப்படிங்கிறது. இப்போ 2 இருக்குது. ஜூலை 20ல் வந்து முதலாவது ஐநா உலக செஸ் தினமும் ஜூலை 20 தான். விண்வெளி ஆய்வு பயண தினமும் வந்து ஜூலை 20 தான். அடுத்து ஜூலை 22. பை தோராயமாக்கு தினம் வந்து ஜூலை 22. பை அப்ராக்சிமேஷன் டே வந்து ஜூலை 22. அடுத்து ஜூலை 23 வந்து தேசிய ஒளி மற்றும் ஒளிபரப்பு தினம் வந்து ஜூலை 23. ஸோ வந்து தேசிய ஒளி மற்றும் ஒளிபரப்பு தினம் வந்து ஜூலை 23. ஜூலை 26 வந்து 21வது கார்கில் போர் வெற்றி தினம் ஜூலை 26. 1999 ஜூலை 26 ஆபரேஷன் விஜய் எனும் நடவடிக்கையின் மூலம் இந்தியா வெற்றி பெற்றது நினைவாக அந்த ஜூலை 26 வந்து வெற்றி தினமாக வந்து கொண்டாடப்படுது. 21வது கார்கில் போர் வெற்றி தினம் ஜூலை 26. அடுத்தது ஜூலை 27. 82வது மத்திய ரிசர்வ் போலீஸ் படை எழுச்சி தினம் வந்து ஜூலை 27. CRBF எனப்படும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை 27 ஜூலை 1939 அரச பிரதிநிதித்துவ போலீஸ் என்ற பெயரில் அப்போதைய பிரிட்டிஷ் அரசினால் தொடங்கப்பட்டது. பின்னர் 1949 சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. எப்போனா ஜூலை 27 தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால மத்திய ரிசர்வ் போலீஸ் படை எழுச்சி தினம் வந்து ஜூலை 27. ஸோ கிட்டத்தட்ட 82வது வந்து இந்த வருடம் வந்து அது பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1939 தொடங்கப்பட்டது, பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1949 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது வந்து ஜூலை 27. அடுத்து ஜூலை 24 கொடுத்துருக்காங்க. தேசிய வருமான வரி தினம் ஜூலை 24. இந்தியாவில் முதல் முறையாக வருமான வரி ஆங்கிலேயர்கள் காலத்தில் 24 ஜூலை 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் முதல் முறையாக வருமான வரிக்கான தினம் வந்து வருமான வரி அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து 24 ஜூலை 1860 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ அதை தான் வந்து ஜூலை 24 வந்து தேசிய வருமான வரி தினமாக வந்து அனுசரிக்கிறாங்க. அடுத்தது ஜூலை 26. சர்வதேச சதுப்பு நில காடுகளை பாதுகாப்பதற்கான தினம் வந்து ஜூலை 26. ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் த மேங்க்ரூவ் எக்கோசிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது ஜூலை 26. சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கிறதுக்கான தினம் வந்து ஜூலை 26. ஜூலை 28 2 கொடுத்துருக்காங்க. உலக இயற்கை பாதுகாப்பு தினமும் ஜூலை 28. உலக கல்லீரல் அழற்சி நோய் தினமும் வந்து ஜூலை 28. ஸோ இந்த உலக கல்லீரல் அழற்சி நோய் தினத்திற்கான ஜூலை 28க்கான மைய கருத்து என்னென்னா, ஹெப்படைட்டிஸ் இல்லாத எதிர்காலம் அப்படிங்கிறது மைய கருத்து.
உலக இயற்கை பாதுகாப்பு தினமும் வந்து ஜூலை 28 தான். அடுத்தது சர்வதேச புலிகள் தினம் ஜூலை 29. புலிகள் வசிக்கும் நாடுகளின் தலைவர்கள் ரஷ்யாவில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் 2010 ஒன்று கூடி 2022 ஆண்டிற்குள் உலகில் உள்ள புலிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக பெருக்குவது என்ற பிரகடனத்தில் கையெழுத்திட்டனர். இது புலிகள் பாதுகாப்பிற்கான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பிரகடனம் என்று அழைக்கப்படுகிறது. அதே கூட்டத்தில் ஆண்டுதோறும் ஜூலை 29ஆம் தேதியை உலக புலிகள் தினமாக கொண்டாடுவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. எங்கே நடந்துச்சுன்னா ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் 2010 ஒன்று கூடினாங்க. என்னென்னா எங்கெல்லாம் புலி இருக்கோ அந்த நாட்டோட தலைவர்களாக ஒன்று கூடினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2022 உலகத்தில் இருக்க புலிகளோட எண்ணிக்கையை 2 மடங்காக பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரகடனத்தில் சைன் போட்டாங்க. இதுதான் வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பிரகடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கூட்டத்தில் தான் வந்து இந்த மாதிரி வருஷம் ஜூலை மாதம் 29ஆம் தேதியை வந்து உலக புலிகள் தினமாக வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. இதுதான் வந்து ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். அடுத்தது சர்வதேச நண்பர்கள் தினம் வந்து ஜூலை 30. சர்வதேச நண்பர்கள் தினம் வந்து ஜூலை 30. ஜூலை 30 வந்து உலக மனிதர்கள் கடத்தலுக்கான தினமும் வந்து ஜூலை 30. உலக மனிதர்கள் கடத்தலுக்கான தினம் ஜூலை 30. சர்வதேச நண்பர்கள் தினம் வந்து ஜூலை 30. அடுத்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வந்து முஸ்லீம் பெண்கள் உரிமை தினம். முத்தலாக் முறை ஒழிப்பதற்கு வழி செய்த முஸ்லீம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 அமலுக்கு வந்த நாள் வந்து இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அப்படிங்கிறதுனால முஸ்லீம் பெண்கள் உரிமை தினமாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி சொல்கிறாங்க. திரும்ப ரிவைஸ் பண்ணலாம். சமீபத்தில் 100வது பிறந்த தினம் அனுசரிக்கப்பட்ட முன்னாள் இந்திய பிரதமர் நரசிம்ம ராவ் 28 ஜூன் 2020. பிறந்த தினம் 28 ஜூன் 1921. சர்வதேச சிறுகோள் தினம் ஜூன் 30. உலக பாராளுமன்றவாத தினம் ஜூன் 30. தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை 1. தேசிய பட்டய கணக்காளர்கள் தினம் ஜூலை 1. உலக ஒவ்வாமை வாரம் ஜூன் 28 முதல் ஜூலை 4 வரை. சர்வதேச கூட்டுறவு தினம் ஜூலை 4, அதாவது ஜூலை மாதத்தோட முதல் சனிக்கிழமை. சரக்கு மற்றும் சேவை வரி தினம் ஜூலை 1. உலக விலங்கு வழி பரவும் நோய்கள் தினம் ஜூலை 6. தினம் ஜூலை 11. தேசிய மீன் பண்ணையாளர்கள் தினம் ஜூலை 10. ஐநா சர்வதேச மலால தினம் ஜூலை 12. உலக இளைஞர் திறன்கள் தினம் ஜூலை 15. தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி தினம் ஜூலை 15. சர்வதேச குற்றவியல் நீதி தினம் ஜூலை 17. சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் ஜூலை 18. விண்வெளி ஆய்வு பயண தினம் ஜூலை 20. முதலாவது ஐநா உலக ஸ்ட்ரெஸ் தினம் ஜூலை 20. பை தோராயமயமாக்க தினம் ஜூலை 22. தேசிய ஒளிபரப்பு தினம் ஜூலை 23. 21வது கார்கில் போர் வெற்றி தினம் ஜூலை 26. 82வது மத்திய ரிசர்வ் போலீஸ் படை எழுச்சி தினம் ஜூலை 27. தேசிய வருமான வரி தினம் ஜூலை 24. உலக கல்லீரல் அழற்சி ஹெப்பாட்டிட்டிஸ் நோய் தினம் ஜூலை 28. சர்வதேச சதுப்பு நில காடுகளை பாதுகாப்பதற்கான தினம் ஜூலை 26. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூலை 28. சர்வதேச புலிகள் தினம் ஜூலை 29. சர்வதேச நண்பர்கள் தினம் ஜூலை 30. உலக மனிதர்கள் கடத்தலுக்கான தினம் ஜூலை 30. முஸ்லீம் பெண்கள் உரிமை தினம் ஆகஸ்ட் 1. இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் பார்க்கலாம். நன்றி.